சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, அழைப்பினுடைய மேன்மை. அல்லேலூயா. அழைப்பினுடைய மேன்மை. ஏன் தேவன் நம்மளை அழைத்தார்? எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஏன் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்மளை அழைத்த நோக்கம் என்ன? இனிமேல் நமக்கு என்ன நடக்கும்? அவர் அழைச்சிட்டாரு, அவரை ஆராதிக்கிறோம், அவரை தேடுறோம், அவரை நம்ம தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழ்றோம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இது நமக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும்? இதனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்? அடுத்து நம்ம மரித்த பின்பு நமக்கு என்னத்தை ஆண்டவர் இதனால, இந்த வாழ்க்கையினால நமக்கு என்ன கொடுக்க போறார்? இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமா நான் ஒரு 20 நிமிஷத்துல செய்தி முடிக்க போறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க என்னைய கவனிச்சா மட்டும் நீங்க கவனிங்க. அழைப்பினுடைய மேன்மை. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக. எதுக்காக? பந்தய பொருளுக்காக. பிரைஸ், எனக்காக ஒரு பிரைஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, லெக்கை நோக்கி நான் என்ன செய்யறேன், ஓடுகிறேன். அப்ப எதுக்காக நான் அழைக்கப்பட்டனோ அதுக்காக நான் என்ன செய்யறேன், ஓடுறேன்னு சொல்றாரு. இங்க கவனிங்க, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கிறோம்? நம்ம அழைக்கிறோம், தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து, உலகத்தினுடைய பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, இந்த சடங்காச்சாரங்கள்ல இருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், எந்த லெக்க நோக்கி போறோம், நம்மளுடைய லெக்கு என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கவனிங்க, அழைப்புங்கிறது வந்து, அழைப்பு குறிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அழைப்புங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமா, உன்னதமான காரியம். சோத்ரம், the high calling. சோத்ரம், most of a high calling. அப்போ தேவன் நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பு வந்து உன்னதமான ஒரு அழைப்பு. ஆமே. இந்த அழைப்பு யாருக்குமே இல்லை, என்ன செய்யல, இல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரன்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ படித்தவர்கள், ஞானிகள், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மிடத்துல எண்ணத்தை கண்டார், நம்மள்ட்ட எண்ணத்தை பார்த்தார். ஆனா நம்மளை அழைத்து வந்த, எதுக்காக அழைத்தார் அப்படின்னா, சோதர கவனிங்க, இயேசு சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். நாம எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆனா யார் லெக்கை அடைகிறார்களோ அவர்கள் தான் யாரு, ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த அழைக்கப்பட்ட நம்ம லெக்கை என்ன செய்யணும், லெக்கை என்ன செய்யணும், அடையணும். அல்லேலூயா. லெக்கை என்ன செய்யணும், அடையணும். லெக்கை அடைந்தாதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்ல நம்ம மாறணும்னா லெக்கை அடையணும். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் குறித்திருக்கிற அந்த லெக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், தொடர்கிறேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆங்கிலத்துல சொல்லுகிறது, சோத்ரம், I press towards. அப்படின்னா என்னை அழுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த லெக்கை அடைவதற்கு நான் என்ன செய்யறேன்னா, அழுத்தி கொண்டிருக்கேன். ஐ பிரஸ், நான் என்ன பிரஸ் பண்றேன், அழுத்துறேன், நான் அழுத்துக்கிறேன். அப்போ நம்ம லெக்கை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும்னா அழுத்தணும். ஆமே. எதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், எதுக்காக அழைத்தார்? ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம சொல்ற அழைப்பினுடைய மேன்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தல்
விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5:10. அவர்கள் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார்னா, நம்மளை ராஜாக்களாகவும், அடுத்து எதுக்காமா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மளை என்ன செய்தாரா அழைத்தார். நாங்கள் பூமியில என்ன செய்வோமா அரசாளுவோம். அல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்? அரசாளுவதற்காக. அல்லேலூயா. நம்ம ராஜாவா இருப்பதற்காக. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளை அரசாளுவதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம எல்லாம் போய் எங்க அரசாள போறோம்? நமக்கு என்ன ஞானம் இருக்கு? நமக்கு என்ன படிப்பு இருக்கு? நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அவன் ஸ்தோத்திர கர்த்தர் நம்மைத்தான் என்ன செய்திருக்கிறார்? அரசால கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து எதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா? வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 20வது அதிகாரம் 4ல இருந்து 6 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். அன்றியும் சிங்காசனங்களை கண்டே அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கவனிங்க, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது அரசாள்வதற்காக, 2வது நியாய தீர்ப்பு. யார? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களையும் பிசாசையை நியாயம் இருக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆச்சரியமா இருக்குல்ல? கேட்கறதுக்கே நம்ப முடியாம இருக்குல்ல? நம்முடைய எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாராமா? இந்த உலகத்தை ஆளுகை செய்யவும், 2வது நியாயம் தீர்க்கவும். அடுத்து வாசித்து வாங்க. இயேசுவை பற்றிய தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதை முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருஷம் என்ன செய்தார்களாமா? அரசாண்டார்கள். அல்லேலூயா. அப்ப 1000 வருட அரசாட்சியில 1000 வருட அரசாட்சியில இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்குவதற்கும் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மளை எதுக்கு அழைத்தாராமா? அவருடைய 1000 வருட அரசாட்சியில நம்மளை இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கும், அடுத்து உலக ஜனங்களை நம்ம நியாய தீர்க்கவும் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார். அப்ப அழைப்பினுடைய நோக்கம் என்ன? அப்ப இதுதான் நம்முடைய லெக்கு. இதுதான் நம்முடைய லெக்கு. அப்ப இந்த லெக்கை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். இந்த லெக்கை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ அதை நோக்கி நான் என்ன செய்யறேன்னா ஓடுகிறேன்னு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அவர் எதற்காக அழைக்கப்பட்டாரு? நியாயம் தீர்ப்பதற்காக, இந்த உலகத்தை அரசாளுவதற்காக அழைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம்ம ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிட என்ன செஞ்சிட்டாமா? மூளைக்கல் ஆயிற்று. நம்ம ஆகாதவென்று தள்ளின நம்மை கர்த்தர் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த அழைப்பு சோதரம். நீ இந்த அழைப்பை குறிச்சு நீங்க அற்பமா நீங்க எண்ணக்கூடாது. இந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பு சோதரம். இந்த அழைப்பு கனமான அழைப்பு. இந்த அழைப்பு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிற நோக்கம் ஒரு பெரிய திட்டத்திற்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சோதரம். நம்ம அழகு இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், நம்ம அறிவு இல்லாம இருக்கலாம், வசதிகள் இல்லாம இருக்கலாம். சமுதாயத்துல நம்ம
புறந்தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி. ஆனா அழைப்பு, தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாராம்? அவருடைய 1000 வருட அரசாட்சியில இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு, ராஜாக்களாய் நம்மளை ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நமக்கு ஒரு லெக்கை கொடுத்திருக்கிறார். அந்த லெக்கை நோக்கி ஓடணும். இந்த உலகத்துல இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த ஜனங்களை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பதற்காக, அவருடைய வசனத்தின்படி அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா! நம்ம எவ்வளவு பெரிய மேன்மையானவர்னு பாருங்க. இதற்காகத்தான் இயேசு அவர் தம்மை பூமியில வந்து தன் இரத்தத்தை சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இந்த மேன்மையான அழைப்பை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை குறிச்சு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம உண்மையா இருக்கணும். அதுக்குதான் சொல்றது. ஆமே, சோத்திர லெக்கை நோக்கி நம்ம ஓடணும். ஆமே, அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். அநேகர் இயேசுவை பின்பற்றி அவர் பின்னாலே வந்தார்கள், அவர் உபதேசத்தை கேட்டார்கள். ஆனா யாருமே இயேசுவை ஓடு கூட கடைசி வரைக்கும் என்ன செய்யல? பின்பற்றல. அவர் விட்டு எல்லாம் பிரிந்து போனார்கள். காரணம் என்ன? அவருடைய அழைப்பினுடைய மேன்மை தெரியாததுனால. நம்ம அழைப்பினுடைய மேன்மையை நம்ம தெரியாம இருக்க கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற நோக்கம் என்னவென்று தெரிந்திருக்கணும். பவுல் அதைத்தான் சொல்றார். நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ அந்த பந்தய பொருளுக்காக நான் லெக்க நோக்கி என்ன செய்கிறேன்? ஓடுகிறேன். அல்லேலூயா! நம்ம கவனமா இருக்கணும். நம்ம அந்த சித்தத்தை அறிந்து செயல்படணும். அந்த சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா! ஆமென். சோத்திரம். இந்த அழைப்ப ஆமென் சோத்திரம் எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது, இந்த அழைப்ப எப்படி நம்ம முன்னோக்கி கொண்டு செல்வது, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேதத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்தார். எல்லாத்துக்கும் தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது, கவனிங்க, இன்னைக்கு நீங்க சொல்லலாம், ஆண்டவர் நீங்க சொல்றீங்க பாஸ்டர், ஆண்டவர் வந்து எங்களை ராஜாக்கள் அழைச்சிருக்கிறாரு, ஆளுகை செய்ய அழைச்சிருக்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். எங்களை வந்து நியாயத்திற்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனா இதை நோக்கி நாங்க போறதுக்கு எங்களுக்கு பல தடைகள் இருக்குது. குடும்பத்துல தடை, வியாதிங்கிற தடை, பிரச்சனை, பொருளாதாரம், இதெல்லாம் எங்களுக்கு தடையா இருக்குதே. இதை எப்படி நாங்கள் மேற்கொண்டு போவது அப்படின்னு அநேகருக்கு சில சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கலாம். ஆனா எப்படி ஆபிரகாம் அந்த அழைப்புல முன்னோக்கி லெக்கை நோக்கி அடைந்தார் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமே சோத்திரம். எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம், ஆமே 4வது அதிகாரம் 18, 19 எடுத்து வாசிங்க. ஆமே சோத்திரம். ரோமர் எழுதின நிருபம், ரோமர் எழுதின நிருபம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை அவன் என்னது இருந்தானாமா? என்னாது இருந்தான். அல்லேலூயா! ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் சொல்றான், அவன் சோத்திரம், அவன் விசுவாசத்துல எப்படி இருந்தானாமா? அவன் பலவீனமா என்ன செய்யல? இருக்கவில்லை. கவனிங்க, அந்த 18வது வசனம் யாராவது தெளிவா வாசிக்க பார்ப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்படி என்று சொல்லப்பட்டபடியே தகப்பனாவதை நம்புவதற்கு ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லாம இருந்தாலும் அதை நம்பிக்கையோட விசுவாசம். கவனியம். முதலாவது லெக்கை நோக்கி அடைவதற்கு நமக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? முதலாவது ஒரு நல்ல ஒரு குணதிசயம், நம்ம பலவீனத்தை நம்ம எண்ணக்கூடாது. அல்லேலூயா! நம்ம லெக்கை நோக்கி அந்த லெக்கை அடைவதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய முதல் குணம், நம்ம பலவீனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. நான் பலவீனம் உள்ளவன், நான் பலவீனம் உள்ளவள், நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவள், எனக்கு என்னையால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த பலவீனத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
என்ன கூடாது. ஆபிரகாமுக்கு ஜாதிகளுக்கு சந்ததிகளுக்கு தகப்பனாவேன் என்று சொல்லி தேவன் அவனை அழைத்திருக்கிறார். அவன் என்ன செய்தாராமா? தேவன் அவனை அழைத்திருக்கிறார். ஆனா ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு என்னதில்லை. அவனுக்கு 100 வயசாயிருச்சு. அவன் கிழவன். அவனால ஒன்று செய்ய முடியாது. அவனால ஒரு சந்ததி இந்த பூமிக்கு என்ன செய்ய முடியாது. 100 வயசுல குழந்தை பிறக்குமா? பிறக்க. அப்போ அவனுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன ஜாதி சந்ததிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அது செய்வார். அல்லேலூயா. அப்ப அவன் பலவீனம் உள்ளவன் தான். ஆபிரகாமால ஒரு சந்ததியை இந்த பூமிக்கு அவனால என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னால என்ன செய்ய முடியும், முடியும். அப்போ அவன் பலவீனம் உள்ளவன். என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு அவன் என்ன செய்யல, அவன் நினைக்கல. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது நிச்சயமா என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. அப்ப லெக்கை நோக்கி அடைவதற்கு தன் பலவீனத்தை நீங்க நினைச்சு 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 நீங்க லெக்கை அடையாதபடிக்கு தோற்று போகிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, நீங்க ராஜாக்களாகவும் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாகவும் சிங்காசனத்துல உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க உங்களை அழைத்திருக்கிறார். அதனால அது நிறைவேறும், நிச்சயமா அது நிறைவேறும். என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட புகழ் இல்லை, பணம் இல்லை, என்கிட்ட அறிவு இல்லை, அழகு இல்லை, என்கிட்ட அந்தஸ்து இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா நான் பலவீனம் உள்ளவன் தான். ஆனா கர்த்தர் என்னை அழைத்திருக்கிற அழைப்பு நிச்சயமா நிறைவேறும். அதை நோக்கி நான் ஓடுறேன். புரியுதா? அப்போ லெக்கை நீங்க அடையணும்னா நம்ம பலவீனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. அழைப்பை நீங்க நம்ம கரெக்டா நம்ம பார்க்கணும். அழைப்பு பார்க்கணும். ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் வாங்க, 1-2 வாசிங்க. ஆதியாகமம் 12க்கு வாங்க, 1-2 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நீ என்ன செய், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செஞ்சிரு, போ. போன உடனே நான் உன்னை என்ன செய்வேன்னா, உன்னை பெரிய திட்டம். ஆபிரகாம் மேல என்ன வைக்கிறார் ஆண்டவரு, பெரிய ஜாதியாக்குறது என்னது, ஆண்டவருடைய திட்டம். நான் உன்னை பெரிய ஜாதியா என்ன செய்ய போறேன், ஆண்டவருடைய திட்டத்தை அவன் மேல வச்சு அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவ, நீ என்ன செய்வ. அப்போ திட்டத்தை நோக்கி போனாதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் திட்டத்தை நோக்கி போகணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கணுமோ அந்த அழைப்பை நோக்கி ஓடுனாதான் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நீங்க அழைப்பை விட்டுட்டு வேற இதுல ஓடுனீங்கன்னா நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெறவே முடியாது. அப்போ தேவனுடைய அழைப்பு நம்ம என் மேல என்ன, தேவனுடைய திட்டம் என் மேல என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, என் திருச்சபையில தேவனுடைய சித்தம் என்ன, அதை நோக்கி ஓடும் போதுதான் ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென் தேவன் நம்மளை என்ன செய்வாரு, நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்த ஆண்டு சொன்னார், உன்னை நான் பெரிய என்ன செய்வேன், ஜாதியாக்குவேன். அந்த நோக்கத்தை நோக்கி அவன் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனை என்ன செய்தாரு, ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேல என்ன செய்யுது, இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் இருக்கு. உங்க குடும்பத்தின் மேல திட்டம் இருக்கு. உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய திட்டம் என்ன செய்யுது, இருக்கு. சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் மேல இருக்கு, உங்க குடும்பத்து மேல இருக்கு, உங்க மேல தேவனுடைய திட்டம் என்ன செய்யுது, இருக்கு. அப்போ தேவ திட்டத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும், ஓடணும்.
அல்லேலூயா. லெக்கை நோக்கி ஓடும். நீங்க லெக்கை நோக்கி நீ தேவ திட்டம் அப்படின்னு என்னதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவ திட்டம் என்ன? தேவ திட்டம் என்ன? தேவனுடைய நோக்கம் உங்களை என்ன? நீங்கள் யாரு? நீங்க ராஜாக்கள். அல்லேலூயா. அடுத்து நீங்க சிங்காசனம் உட்கார்ந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த உலகத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? நியாயம் தீர்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் உங்க மேல இருக்கிற தேவனுடைய திட்டம். இதை நோக்கி நீங்க என்ன செய்யணும்? ஓடும். ஓடும் பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ உங்க பலவீனத்தை கண்டு நீங்க இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? துப்பாட்டிடக்கூடாது. இப்போ கவனிங்க, பவுல் சொல்றாரு, லக்கை நோக்கி ஓடுகிறவர் சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு முள்ளு இருந்து என்ன செய்தேன், என்னை குத்திக்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன் பலவீனத்தில். நீ அதை குறிச்சு கவலைப்படாத. உன்னை குத்துகிற, உன்னை நோன்ற, உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்களை குறிச்சு நீ கவலைப்படாத. அதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ உன் லெக்க நோக்கி மட்டும் நீ என்ன செஞ்சிட்டு போயிட்டு, அந்த பலவீனத்துல என் பலனை நான் கொடுத்து உன்னை கொண்டு போயிட்டே இருப்பேன். சொல்ல புரியுதா? நம்ம என்ன பண்றோம்னா, இந்த குத்துற விஷயத்திலே நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? குத்துற விஷயத்திலேயே உட்கார்ந்துருந்தோம். என்னைக்கு இந்த குத்துதல் நம்மளை விட்டு விலகுதோ அன்னைக்கு நம்ம ஓடிக்கலாம். என்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை விலகுதோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஓடலாட்டு உட்கார்ந்துருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உட்காராத. அப்படி நீ உட்காராத. பவுலை பார்த்து சொல்றாரு, நீ அப்படி இருக்க வேண்டாம். உன் பலவீனத்துல என் பலன் என்ன செய்யும்? பூரணமா. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபையில நான் உன்னை நிரப்புவேன். என் பலத்தை உனக்கு தருவேன். உன்னை குத்துகிற, உன்னை குடைகிற, உன்னை டிஸ்டர்ப் பண்ற அந்த காரியத்தை குறிச்சு நீ உட்கார்ந்துகிட்டே நீ இருக்காத. உனக்கு ஒரு லெக்க வச்சிருக்கலாம், அந்த லெக்க நோக்கி போ. உன் பலவீனத்தை நான் பார்த்துக்கிடுவேன். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் இருக்கும். என் கிருபை உனக்கு போதும். நீ போற லெக்க நோக்கி ஓடு. அல்லேலூயா. ஓடு. அந்த பலவீனத்தை அவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. பலவீனத்தை பார்த்து நான் பலவீனம் உள்ளவன், நான் பலவீனம் உள்ளவன், என்னால முடியாது, என்னால நடக்காது, இது மாற்றட்டும், இதை மாற்றட்டும், கர்த்தர் இதை மாற்றட்டும், நான் இதை செய்யறேன். அப்படி அல்ல. அந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அந்த கிருபையை அவர் நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய நோக்கம் லெக்க நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஆபிரகாம் தன் பலவீனம் உள்ளவன் என்பதை அவன் என்ன செய்தாருன்னா எண்ணாதிருந்தான். நம்ம பலவீனத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? என்னால படிக்க முடியல, என்னால மேல மேல வர முடியல, என்னால அச்சீவ் பண்ண முடியல, இதெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பலவீனத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஆண்டவர் நம்மளை ராஜாக்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜானா யாரு தெரியுமா? மேன்மை உள்ளவன். அல்லேலூயா. அவன் கணத்துக்குரியவன், ஆளுகைக்குரியவன். அல்லேலூயா. சும்மா ஒன்றும் ஸ்காலர்ஷிப் வந்து விழுகல, சும்மா விழுகல. தேவன் நம்மளை ராஜாவா மாத்த நினைச்சாருன்னா எல்லா வழிகளும் கத்த திறப்பார், கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. அவருடைய லெக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த லெக்கை அடைவதற்கு கத்தர் எல்லா வாசல்களையும் கத்த திறப்பார். அல்லேலூயா. வாசலை திறப்பார், எல்லா வாசல்களையும் திறப்பார். ஆனா நம்ம லெக்கை நோக்கி மட்டும் என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க பலவீனத்தை கண்டு என்ன செஞ்சிடக்கூடாது? உட்காந்துடக்கூடாது. அடுத்த 2வது காரியம் போலாம். ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன பண்ணான்னா, முதலாவது தன் பலவீனம் என்பதை அவன் என்ன செய்தான்? பலவீனம் என்பதை நினையாது இருந்தான். 2வது காரியம், ரோமர் 4:20-21 வாசிங்க. சீக்கிரம் போலாம். அவன் சந்தேகப்படாமல் போதும். அல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது நமக்கு என்ன லக்கை அடையணும்னா, 2வது காரியம் நமக்கு என்ன தேவைன்னா, தேவனுடைய வல்லமையை ஆபிரகாம் விசுவாசித்தான்.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். முதலாவது நம்ம பலவீனத்தை எண்ணக்கூடாது. ரெண்டாவது அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். தேவனுடைய வல்லமையை நம்ம நம்பணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? ஆனா நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? வாக்கு தத்தத்தை நிறைவேற்று. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? சொல்ல முடியலல்ல, இவ்வளவுதான் தெரியணும். நம்முடைய தேவன் யாருன்னா, சோத்திரம், நம்முடைய தேவன் யாருன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான். சங்கீதத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா 102வது சங்கீதம் 101வது சங்கீதத்தெல்லாம் வாசினா சொல்லுவான். கவனிங்க, நீங்க போக வேண்டாம், இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன சொல்லுவானா, நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் பிரபலமான ராஜாக்களை அழித்தவர். அல்லேலூயா. என் தேவன் யாரு? பார்வோனையும் சீகோனையும் கோகை என்ன செய்தவர்? அவர் செங்கடலை என்ன செய்தவர்? எரிய கோட்டையை என்ன செய்தவர்? ஆமென், அல்லேலூயா. எப்படி? என் தேவன் யாரு? வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர், வானத்திலிருந்து மன்னாவை, ஆமென், சோத்திரம், நீரூற்றுகளை, ஆமென், மரணத்தை, இது அவருடைய வல்லமை. நம்முடைய தேவனுடைய வல்லமை என்னது? அல்லேலூயா. இப்ப நான் சொன்னல, இதெல்லாம் என்னது? அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம லக்கை நோக்கி ஓடும் பொழுது தடைகள் வரத்தான் செய்யும். தடைகள் வராத பிரயாணங்கள் ஒன்றுமே இல்லை. தடைகள் வராத பிரயாணங்கள் ஒன்றுமே, தடைகள் வருகிற பிரயாணங்கள் ஒன்று. அப்ப இந்த பிரயாணத்தை தடைகளை தாண்டி போகணும்னா அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும்னா, கவனிங்க, ஆமென், சோத்திரம், நம்ம லக்கை நோக்கி ஓடும்போது நமக்கு பலவீனம் என்கிற தடை வரும் இல்ல? வருமா வராதா? வரும். ஆபிரகாமுக்கு ஒரு தடை வந்தது. லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவனை ஜாதிகளுக்கு, சந்ததிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன்னு சொன்னார். அப்ப அந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது அவனுக்கு பல தடைகள் வந்தது. கேத்துராள், சாராள், ஆகார், இப்படி பல தடைகள் வந்தது. அந்த தடைகள் எல்லாம் எப்படி ஜெயிச்சான்னா, சோத்திரம் சொன்னா, அவன் என்ன பண்ணானா, தேவனுடைய வல்லமையை அவன் என்ன செய்தானா, நம்பின. தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவன் ஆபிரகாம், அவன் சோத்திரம், அவனை அழைக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தான் ஆபிரகாமை என்ன செய்தாரு? அழைத்தார். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் என்ன செய்தாராமா? ஆபிரகாமுக்கு தன்னை காண்பித்தார். தரிசனத்துல காண்பித்துதான் ஆபிரகாமை அழைத்தார். அப்ப ஆபிரகாம் இந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு தேவனை அவன் தரிசித்தான், அவன் பார்த்தான். அதனால தேவனுடைய வல்லமை அவன் என்ன செய்தான்? நம்பினான். நம்ம கர்த்தரை காணலனாலும் பார்க்கலனாலும் அவர் செய்த நன்மைகள், வல்லமைகள் நமக்கு இங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மரித்து உயிரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? எழுந்திருக்கிறார். அவர் எழுந்ததனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறதுனாலே அவராலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா தடைகளையும் நான் உடைப்பேன், நான் லெக்கை அடைவேன் என்கிற விசுவாசம், அந்த வல்லமையை நம்ம என்ன செய்யணுமாமா? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். போங்க. அடுத்த 3வது பாயிண்ட் போலாம். ஸ்தோத்திரம். அடுத்து ரோமர் 4:21. சீக்கிரம் போலாம், சீக்கிரம் போலாம். 4:21 போலாம். அவன் 4:21 போலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி போதும். அடுத்து அவன் என்ன பண்ணான்னா, 3வது அவன் இலக்கை அடைவதற்கு 3வது காரியம் என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு. என்னது? எல்லாம் சொல்லுங்க. அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. என்னது? முதல்ல என்னது? பலவீனத்தை அவன் என்ன செய்தான்? 2வது தேவ வல்லமை என்ன செய்தான்? விசுவாசித்தான். 3வது அவன் அர்ப்பணித்தான். என்ன செய்தான்? முழு நிச்சயமாய் நம்பி அவன் என்ன செய்தானாமா? தேவனை முழு நிச்சயமாய் என்ன செய்தான்? நம்பினான். அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கணும்னா,
ஆபிரகாம் எப்படி அர்ப்பணிச்சான் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை அவ என்ன செய்தான்? கர்த்தருக்கே கொடுப்பதற்கு தன்னை என்ன செய்தான்? அர்ப்பணிச்சான். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு 100 வயசுல ஈசாக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இப்ப சொல்றாரு, நீ அவனை கொண்டு வந்து எனக்கா என்ன செய்? பலி செலுத்து. ஆதியாகமம் புத்தகம் 23வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. அவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல மோரியோ என்கிற மலையில வந்து அவனை நீ என்ன செய்யணும்? நீ அவனுக்கு என்ன செய்யணும்? பலியிடணும்னு சொன்ன உடனே ஈசாக்கு அதிகாலையில ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அந்த மலைக்கு என்ன செய்தானா? குறித்த இடத்திற்கு. என்ன இடத்திற்கு சொல்லுங்க? அந்த லெக்குக்கு, அந்த லெக்கை, அந்த குறித்த இடத்துக்கு ஈசாக்கு கூட்டிட்டு என்ன செய்யறான்? போறான். அவன் யோசிக்கவே இல்லையே, மகனை கேட்கிறான்னு அவன் யோசிக்கவே. ஏன்னா அவனு மகனை இழந்தாலும் பரவாயில்ல, லெக்க நான் என்ன செய்யணும்? அடையணும். அல்லேலூயா. அப்ப மகனவே கொடுக்க துணிஞ்சிட்டான்னா, அப்ப ஆபிரகாமுடைய சிந்தனையில் இருந்தது என்ன தெரியுமா? என்னது ஆபிரகாமுடைய சிந்தனையில செட் ஆயிடுச்சு. என்ன செட் ஆயிடுச்சு தெரியுமா? உன்னை ஜாதிகளுக்கு அல்லேலூயா தேவ திட்டம். அப்போ இவன் போனாலும் பரவாயில்ல, ஆமென், இவன் சாம்பலில் இருந்து கூட கர்த்தர் இன்னும் ஒரு ஜீவனை எனக்கு என்ன செய்வார்? மகனை எழுப்பி தருவான். வல்லமையை நம்பினான், விசுவாசித்தான். அவனை மகனை கொடுப்பதற்கு கூட அவன் என்ன செய்யல? தயங்கல. அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு தான் லெக்கை நோக்கி அடைந்தான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்ம லெக்கை அடையணும்னா இந்த 3 காரியம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். 1, பலவீனத்தை என்ன செய்யக்கூடாது. 2வது, சுத்தம், வல்லமையை விசுவாசிக்கணும். 3வது, அர்ப்பணிப்பு. இந்த 3 காரியம் இருந்துச்சுன்னா நமக்கான லெக்கை நம்ம என்ன செய்யலாம்? அடையலாம். நம்ம அழைப்பு, இந்த மோஸ்ட் காலிங், ஸ்தோத்திரம். இந்த காலிங் ரொம்ப உன்னதமானது. அல்லேலூயா.